ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சேப்பாக் மைதானத்துக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறவங்க கையில விசில் கொண்டு போக கூடாது அப்படின்னு புதிதாக தடை விதித்திருக்கிறதாக ஆளும் கட்சி அல்லது அரசுகள் தேவைக்கு பார்த்து அந்த சிம்பலை பார்த்து பயப்படுவதாக ஒரு கருத்து பரவிட்டு இருக்குது. எல்லா தரப்புல இருந்தும் கிண்டல் பண்றாங்க. இது எப்போதுமே விசிலுக்கு இங்க அனுமதி கிடையாது, என்னப்பா நீங்க புதுசா இந்த மாதிரிலாம் சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க சமூக ஊடகங்கள்ல. நீங்க எப்படி பார்க்குறீங்க? விசில் ஒரு பெரிய நியூசன்ஸா இருக்கா எப்படி? இல்ல, இது நியூசன்ஸ் ஆக முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இவங்க கேப்பாக்கத்துல மேட்ச நடத்துறவங்க இதை பத்தி இதுக்கு முன்னாடி இருந்து இந்த தடை உத்தரவு இருக்கா இல்லையா அப்படின்னா ஒண்ணும் சொல்லல. அவங்க இதுக்கு முன்னாடி இவங்க மெட்ராஸ் டீம் விசில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பெருசா போட்டிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப இது ஒரு பொலிட்டிக்கல் இதா ஆயிரும், அதுக்காக அங்க தேவையில்லாத சர்ச்சைகள் வரும் அப்படிங்கிறதுனால விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். பொதுவாகவே எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவங்க அலோவ் பண்றது இல்லை அங்க இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துலாம். அது காரணம் என்னன்னா, அது இவங்களுடைய இதை பாதிக்கும், விளையாடுறவங்களுடைய மனநிலையை பாதிக்கும் அப்படிங்கிறது. ஆனா இது எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் ஃபாலோ பண்ணது கிடையாதுங்கிறது. ஐபிஎல்லுக்கான ரூல்ஸ் வேறவாக இருக்கு. அங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அலோவ் பண்றாங்க. இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தான் இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்கிறதாக தெரியும். தில்லுமுல்லு படத்துல பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடிச்ச படத்துல அவர் இப்ப இவர்கிட்ட சொல்லி போய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய்க்காரன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்க்க போயிடுவாரு. அங்க மேட்ச்ல இவர் போடுற ஆட்டத்தை பார்த்து இவர் அரண்டு போய் தேங்காய் சீனிவாசன் அரண்டு போயிடுவாரு. அவர் இந்த மேட்ச்ல அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது உண்மையாக நடந்த நிகழ்வுகளை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரியான ஒரு காட்சி தான் அது. அது நீங்க சொல்ற மாதிரி இந்த இதுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த மாதிரி தடை இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அரண்டவங்கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பெய்யுன்னு எதை பார்த்தாலும் விசில் எடுத்துட்டு போக கூடாதுன்னா உடனே அதுக்கு அரசியல் காரணம் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆனா இவங்களுக்கு அப்படி கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசையா இருக்கு. அதுல ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்குதுல்ல, அதனால செய்யறாங்க. பட் அது எல்லைகள் தாண்டி போகுதோ அப்படின்ற எண்ணம் வருது சார். இந்த கோவில் சிற்பங்கள் கோவிலையே நாங்க தான் தாங்கி நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது ரேம்ப் வாக்கு நடந்ததுன்னா விஜயை பார்த்து தான் நடக்கிறாரு, வெள்ளச்சட்டை போட்டா அது விஜயை பார்த்து தான் போடுறாரு, காக்கி பேண்ட் போட்டா அது விஜயை பார்த்து தான் போடுறாரு அப்படின்னு எல்லாரும் விஜயை பார்த்து எல்லாம் காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு உளவியல் வெளிப்படுத்துறாங்க. அந்த உளவியலை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு சாதமா என்னென்ன இருக்கோ அதை செய்யத்தானே செய்வாங்க. அது செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இவங்க இன்னைக்கு தானே சார் வந்திருக்காங்க. நேத்து நடந்ததெல்லாம் இதே மாதிரி நடந்திருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம்ல. சொல்லலாம், இதை நம்ம சொல்லிக்கலாம். தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும். அங்கதான் இல்ல, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சவற்றை பேச மாட்டாங்கிற மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்குது சார். இருக்கு. அஸ்ஸாம் முதலமைச்சர் பேசியிருக்காரு ஒண்ணு. அதாவது இந்த கௌரவ் கோகாய் எம்பி, அவருடைய மனைவி எலிசபெத்ங்கிறவங்க நான் இந்தியன் போல தெரியுது. அது தெரியல, நேஷனாலிட்டி என்னன்னு தெரியல. பட் அவங்க அத்தனை தடவை பாகிஸ்தான் போயிட்டு வந்தாங்க. கௌரவ் கோகாய் பாகிஸ்தான்ல பயிற்சி பெற்ற ஒரு நபர், ஐஎஸ்ஐயோட தொடர்புல இருக்கக்கூடியவர் அப்படின்னு என்ன பேசுவதுங்கிற வரைமுறையே இல்லாம அவர் பேசுறாரு. மத்திய அரசு அதனுடைய விசாரணை அமைப்புகளை வச்சு கோகாய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் லீடராக இருக்கக்கூடியவர் கோகாய். அவரை இந்த மாதிரி டேமேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது கருத்துரிமையின் பால்பட்ட பேச்சு தானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் இருக்குது. அது உண்மையாக இருந்தா ஒருவேளை அவங்க விசாரணை அமைப்புகள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை டைரக்டா டீல் பண்ணிருக்க முடியும். இந்த மாதிரி பேசுவதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அமித்ஷா பேசினதும் இருக்கு சார். இந்தியா கம்யூனிஸ்டுகளிடமிருந்து விடுபட வேண்டும்னு பேசியதாக தமிழ் பேப்பர்ல போடுறாங்க. நக்சலிசத்துல இருந்து விடுபடும் விரைவில் அப்படின்னு அவர் பேசியதாக ஆங்கில நாளிதழ்கள்ல போடுறாங்க.
அவர் உண்மையிலேயே என்ன மொழியில என்ன வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா சொற்களுக்கு பின்னால வேறுபாடுகள் இருக்குங்கிறது ஊடகங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்க முதல்ல இந்த எதை வேண்டுமானாலும் பேசுறதை எப்படி சார் பாக்குறீங்க? அஸ்ஸாம் முதலமைச்சர் இப்படி பேசுறது காரணம் தேர்தலுங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். தேர்தல் சமயத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாம் உஷாரா இருக்கணும். எந்த கீழ்த்தரமான முயற்சியையும் பிஜேபி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதுல ஒரிசால வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அங்க வந்து தமிழர் இங்கு ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய இது ட்ரெஷரி கீ வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க சொன்ன துணி என்னன்னா, தமிழ் யாரும் அதை திருடி போய் தமிழ்நாட்டுல பதுக்கி வச்சுக்கிட்டாங்கிற மாதிரியான துணியில பேசினாங்க. எல்லாமே தவறுதலான பேச்சு தான். ஆனா இதுக்கு என்னன்னா, எதிர்வினை உடனடியா வந்து கொடுக்க தவறிட்டார் பட்நாயக். அப்படியெல்லாம் யாரும் தமிழர்கள் யாரும் இங்க இது வர்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் வர்ற மாதிரி எங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்ல தவறிட்டார். அது கொஞ்ச நாள்லயே வந்து அது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து மக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர் உணர்வை வந்து ஏற்படுத்திடுச்சுங்கிறது உண்மை. இந்த மாதிரி முயற்சிகள் வந்து அவங்க நிறைய செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் நான் நினைக்கிறேன். இப்ப அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஹர்ஷ்மந்தர்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்து அதுக்கப்புறம் தானாக பதவி விலகி பொது வாழ்க்கைக்காக பாடுபட்டு இருக்கிறார். எங்களுடைய சர்வீஸை சேர்ந்த ஒருத்தர் ஹர்ஷ்மந்தர். எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுல நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் வந்து சமீபத்தில் வந்து சொன்னாரு, இவர் மேல வந்து சமூக நல்லிணக்கத்தை எதிர்த்து இவர் அஸ்ஸாம் சிஎம் பேசிட்டு இருக்காரு. முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுறதுங்கிறது சமூக நல்லிணத்தை எதிர்க்கிறது. அதனால இது வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சு. இதற்காக அவர் மீது நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, இந்த ஹர்ஷ்மந்தர் பத்திரிகையாளர் மத்தியில ஹர்ஷ்மந்தர் என் மேல வழக்கு தொடர்றாரா? அப்படி வழக்கு தொடர அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துருச்சா? அவர் மேல நாளைக்கே பாருங்க 100 வழக்கு பாயும். நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் சிஎம் வந்து பத்திரிகையில வந்து சொன்னாரு. எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. வழக்கு போட்டா நான் வழக்கை சந்திப்பேன் அவ்வளவுதானே. இவர் தப்பா பேசல என்ன சொல்லிருக்கணும்? தவறுதலாக நான் பேசவில்லை. அவர் அப்படி வழக்கு போட்டால் நான் சந்திப்பேன். அதை விட்டுட்டு நான் அதிகாரத்தில் இருக்கேன். நீ ஒரு வழக்கு போட்டீங்கன்னா நான் 100 வழக்கு போடுவேன். அப்படிங்கிறது அதிகார வரம்பை மீறிய ஒரு பேச்சாக, நாகரிகத்தை மீறிய ஒரு பேச்சாகத்தான் அது இருக்கு. அதிகார மமதையில் பேசுகின்ற ஒரு பேச்சாகத்தான் இருக்கு. அதே மாதிரி தான் இது தேவையில்லை அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுகள். இவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்குமே ஆதாரம் கொடுக்க மாட்டாங்க. அது பரபரப்பாக பத்திரிகையில வந்துட்டா போதும். அடுத்து அந்த குற்றச்சாட்டுக்கு மறுதலிப்பு சொல்கிறவர்கள் வந்து ஆதாரத்தோட மறுதலிப்பு சொன்னா அது பத்திரிகையில 8வது பக்கத்துல நியூஸா வரும். இவங்க சொல்றது முதல் பக்கத்துல நியூஸா வரும். அப்படி பண்ணு. இப்ப இவர் வந்து அஸ்ஸாம் சிஎம் அது மாதிரி பேசுனது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா இது மாதிரி தப்பு அவங்க சர்வசாதாரணமா செய்யறாங்க. ஏன்னா மேலிடத்துல இருந்தே இப்படிப்பட்ட தவறுகள் வந்து துவங்குது. நம்முடைய பிரதமரே வந்து என்ன பேசினாரு, முதல்ல காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை அவர் சொன்னது போன நாடாளுமன்ற தேர்தல்ல, இது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இல்லையே, முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இப்ப ஒரு கேள்வி, முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடாதா? அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? நம்பர் 1. முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கையுடைய சில அம்சங்கள் வந்து இங்க இருந்துருச்சுன்னா அது தப்பா? அது 2வது. ஆனா இவர் சொன்ன அர்த்தம் பாருங்க தோனி, இவங்க முஸ்லீம் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றவங்க, அப்படிதான் தேர்தல் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதான அர்த்தம். இப்படி ஒரு பிரதம மந்திரி பேசும்போது கீழே உள்ளவங்களும் அதே மாதிரி தானே பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சார், ஏதோ தமிழால பிச்சை எடுக்க முடியுமா முடியாதான்னு பெரிய ஏதோ ஒன்றை பிளக்கும் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அது தொடர்பாகவும் நிறைய கருத்துக்கள் வருது. அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல நிர்மலா சீதாராமன் வந்து எதையும் உருப்படியா படிக்கல இந்த விஷயத்துலன்னு தெரியுது. ஏன்னா பெரியார் வந்து அது சொல்லல. தமிழ் படிச்சா நீ பிச்சை எடுக்க கூட முடியாதுன்னு பெரியார் சொல்லல. அப்படி ஒரு புலவர் புலம்பினாருங்கிறத அவர் சொன்னார். சத்தியமுற்ற புலவருங்க ஒரு புலவர் புலம்புனதை அவர் கோட் பண்ணார். அந்த இதையே முழுசா படிச்சாலே அது தெரியும். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னு. சரி, அது ஒண்ணு. அதை தவிர பல சமயங்களில் பெரியார் வந்து தமிழை பத்தி காட்டுமிராண்டி மொழி அதெல்லாம் பேசியிருக்காரு. நிஜம்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய இதுல வந்து பிரியமான என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப ஜூனியர், சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல்ல என் கூட படிச்சவர். அதாவது எனக்கு அப்புறம் படிச்சவர். திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இதா இருந்தார், சிஎஸ்எஸ் ஆஃபீஸரா இருந்தார். அவருடைய பையன் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, இவன் சீரியஸா படிக்க மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னாரு. நான் அவன்கிட்ட போய், ஏய் நீ எங்க போற, என்ன படிக்க போறன்னு ஒரு தீர்மானத்தோட இருக்கியா? இப்ப நீ அடுத்த வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு சொல்லி தீர்மானம் அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன முதல் வார்த்தை, என்னைய எந்த வேலைக்கு வேணாலும் போகணும் நீங்க சொல்லுங்க, ஆனா மாடு மேய்க்க போகணும் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்டா அப்படின்னு.
எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்குன்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, இப்போ அப்படி திட்டி திட்டி அவர் அவனை மாடு மேய்க்கத்தான் போகணும்னு நினைச்சாரா? குழந்தைங்களை பார்த்து நம்ம சொல்றது இல்லையா? உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி திட்டுறது இல்லையா? குழந்தைங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு திட்டம் சரி, அறிவு இல்லாத குழந்தைன்னு அர்த்தமா? அவனுடைய அறிவு வளரணுங்கிற ஆதங்கத்துல சொல்றாங்க. அதே அந்த இன்னைக்கு அந்த பையன் வந்து பெரிய சர்ஜனா வந்து இதுல எய்ம்ஸ்ல முதல்ல இருந்தாரு. இப்ப இங்க இதுல வந்து மெட்ராஸ்ல ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அப்போ அப்படிலாம் வளரணும்னு நினைச்சதுனால அந்த தகப்பனார் வந்து ஆதங்கத்தோட பேசினாரு. பெரியாருடைய பேச்சு சில சமயங்கள்ல வந்து அவர் தமிழர்களையோ தமிழையோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னா அது அந்த ஆதங்கத்தினால வந்த பேச்சு. ஏன்னா அவர் இந்த தமிழ் நாசமா போடணும்னு நினைச்சாரா, தமிழர்கள் நாசமா போடணும்னு நினைச்சாரா? தமிழ் எழுத்துல மொழி சீர்திருத்தம் கொண்டு வந்ததே வந்து விடுதலை தான் முதல்ல கொண்டு வந்தது. மொழி சீர்திருத்தம் வந்து அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாரு. அரசு வழியில வந்து அதுக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சாரு. இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஒண்ணு. இன்னொன்னு, கமலஹாசன் ஏன் இதுக்கு இவ்வளவு துடிக்கிறாரு? ஏன்னா இந்த அம்மாவே ராங் கொட்டேஷன்ல பேசுறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு போறதை விட்டுட்டு இவரு மறுபடியும் வந்து தமிழ் பிச்சை எடுக்க உதவுமா அது இதுன்னு சொல்லி வீராவேசமா வசனம் பேசுறதும், அதை 10 பேர் வந்து ஆதரிச்சு பேசுறதும், இதெல்லாம் என்னதுக்கு எதை காட்டுதுன்னா, தேவையில்லாம இல்லாத ஒரு பிரச்சனைய ஒருத்தர் உருவாக்குறதும், அதை பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பேசுறதும், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம அதை பத்தி பேசுறது முதற்கொண்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன். அத பேசாம பேசினா மற்றதெல்லாம் பேசினா அது வந்து உருப்படியான விஷயமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க சார். அத பேசலன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் உருப்படியான விஷயமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் எல்லாம் செய்திகள் பெரும்பாலும் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டிய உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கு சார் தமிழ்நாட்டுல. அதாவது கூட்டணின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கணுங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் லைன். அது வந்து எல்லா கூட்டணிகளுக்குள்ளேயும் அதை வந்து செயல்படுத்துவதற்கு பெரும்பாலும் இடதுசாரிகள் முதல்ல ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வேணும்னு கேட்பாங்க. இங்க அந்த மாதிரி கட்சிகள் எதுவும் கிடையாது. ஆனா பிஜேபி அந்த லைனை இடதுசாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்களை பிஜேபி உள்வாங்கிக் கொள்கிறதோன்னு சந்தேகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் அதையும் பேசணும் சார். இந்த கம்யூனிசத்துல இருந்து நக்சலிசத்துல இருந்து விடுபடுவதுன்னு ஹோம் மினிஸ்டர் பேசுவதை புரிஞ்சிக்க முடியும் சார். ஆனா கம்யூனிசத்துல இருந்து விடுபடணும்னு சொன்னாரு அப்படின்னு பத்திரிகைகள் போடுது. அவர் என்ன வார்த்தை சொன்னாருங்கிறது தெரியலதான். அதை நம்ம பேசாம தாண்டி வந்துட்டோமே நினைக்கிறேன். இல்ல அவர் என்ன பேசுனது நமக்கு சரியா தெரியல. நக்சலிசத்துல இருந்து மக்கள் விடுபடணும்னு சொன்னா புரியும். கம்யூனிஸ்ட் இருந்து விடுபடணும்னு சொன்னா சரி, அது வந்து அறியாமைன்னு சொல்லி நினைப்போம். ஆனா என்ன பேசணும்னு தெரியாம அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், நக்சலிசத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லும் போது கூட நக்சலிசம் ஏற்படுவதற்கான காரணங்களை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுகின்றவர்களுக்கு இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. பல சமயங்கள் எப்படி நக்சலைட்ஸ் வந்தாங்க, எதனால வந்தாங்க? ஏன்னா ஒரு குடியரசுல நமக்கு வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அப்படின்னு மக்களுக்கு வந்து மக்கள் அந்த மாதிரி உணர்ந்தாங்க. உணர்றதுக்கான பல செயல்கள் அது மாதிரி நடந்தது. அதன் காரணமாகத்தான் நக்சலிசம் வந்து தோன்றினது அப்படிங்கிறது வந்து உண்மை. அதனால நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி எதனால நக்சலிசம் தோணுச்சுன்னு சொல்லி பார்த்து அந்த அடிப்படை காரணங்களை வந்து நீக்கிடணும். இல்லைன்னா நக்சலிசமும் வந்து ராங் ஷேப்ல போயிடும். இதுல வந்து ஆந்திராவில் சில பகுதிகளில் வந்து இவங்க இந்த மதுபானங்கள் விற்கிறவங்க கூட நக்சலைட்ஸுக்கு வந்து தொடர்பு இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அவங்க வந்து பினான்ஸ் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. கேள்வி முறை இல்லாத எந்த ஒரு ஸ்தாபனமுமே வந்து வெகு நாளைக்கு நேர்மையாக நடக்க முடியாது. அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நக்சலைட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம். அப்ப செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாத ஒரு சிஸ்டமா நக்சலைட் வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னா, நக்சலைட்டை ஒழிக்கணும்னு சொல்றதை விட நக்சலைட் உருவாவதற்கான காரணங்களை முதல்ல ஒழிச்சிருவோம். அப்ப நக்சலைட் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுவாங்க. அவங்க வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து கலந்துக்கிடுவாங்க. அவங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாம் என்னன்னா மக்களுக்கு நீதி கிடைக்கலங்கிறத கிரீவன்ஸ். இந்த ஒரு 30-40 வருடங்கள்ல தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்ல சார், எத்தனையோ அந்த நக்சலைட்டுகள்னு பிரிஞ்சு போன பல அமைப்புகள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எலெக்ஷன்ஸுக்குள்ள, பொதுத்தளத்துக்குள்ள, ஜனநாயக பூர்வமான வழிமுறைக்குள்ள தங்களை வந்து இணைத்துக் கொண்டார்கள். இன்னும் அந்த டேர்மே வந்து இப்ப பொருந்துமான்னு தெரியல.
ஒரு ஒரே ஒரு கட்சியோ 2 கட்சியோ மாவோயிஸ்ட் இந்திய மாவோயிஸ்ட் கட்சியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்டா அப்படின்னு ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் அரசு தடை செய்து இருக்குது. அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த பகுதியில வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. அத குறிப்பாக அந்த அமைப்பை பெயரை சொல்லி அவங்களிடமிருந்து இந்தியா விடுபடும், அவங்க கையில இருக்கக்கூடிய பகுதிகளை அவர்கள்ட்ட இருந்து விடுவிப்போம் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியும். இவங்க சொல்றது அப்படி சொன்னாலும் அது புரிஞ்சுக்கலாம். கோட்பாட்டில இருந்தே இந்தியாவை விடுவிப்போம் அப்படின்னு சொல்றாங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாக வருது. மாவோயிஸ்ட் கோட்பாட்டில இருந்து இல்ல, மார்க்சிய கோட்பாடு, கம்யூனிஸ்ட கோட்பாட்டில இருந்து அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல மீடியா அவங்களுடைய அதீத ஆர்வத்தின் காரணமாக அப்படி இன்டர்பிரேட் பண்றாங்களான்னு இல்ல. மீடியா முதல்ல சரியா பேசுறாங்களான்னே தெரியல. நீங்களே சொல்றீங்கல்ல, ஒரு இடத்துல இங்கிலீஷ் மீடியா வந்து நக்சலைட்ல இருந்து விடுவிக்கும்னு சொல்றீங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுவிக்கும்னு சொல்லி பேசுறதா. அவங்களுடைய உண்மையான விருப்பம் என்னன்னா, பிஜேபிக்கு வந்து கம்யூனிஸ்டத்துல இருந்து விடுபட்டணும் இந்தியா. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனால அவருடைய நோக்கத்தை வந்து இவங்க சொல்லிட்டாங்களா, வந்து அவரே சொல்லி அதை சொல்லிட்டாங்களான்னு தெரியல. கம்யூனிசத்தை வந்து நீக்கிறது நீக்காம இருக்கிறது எல்லாம் இவங்க கையில இல்லை, அது மக்கள் கையில இருக்கு. என்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மக்களுக்காக உண்மையாக போராடுவாங்களோ அன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி உயிர் போடதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கு பெரு ஆதரவாக இருக்கிறது. முழு ஆதரவாக இல்லைன்னு வச்சுக்கோம், பெரு ஆதரவாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படிங்கிற நிலைமை இருக்க வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி உயிர் போடதான் இருக்கும். உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருக்கும் போதும் இதே மாதிரி பேசியிருக்கிறாரு. உள்துறை அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுவதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அது வந்து வழக்கமாக அவங்க சொல்றாங்க, அந்த பகுதி மக்களுக்காக சொல்றாங்க, ஆதரிக்காதீங்க, தடை செய்யப்பட்ட நபர்களை ஆதரிக்காதீங்கன்றதுக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த தமிழ்நாட்டுல வந்து மார்க்சுக்கு சிலை வச்ச பீரியட்ல அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இந்தியா சீக்கிரம் விடுபடும்னு சொன்னா அந்த டைமிங் தான் வந்து கூடுதலாக அதுல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அந்த செய்தியில. இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு மனசு வச்சு பேசினாரான்னு நமக்கு தெரியாது. இந்த கார்ல் மார்க்ஸ் எல்லாம் வச்சாங்கிறதுக்காக வேண்டி பேசினாரான்னு ஐ டோன்ட் திங்க் சோ. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு, அதை இவங்க இந்த மாதிரி வந்து பெருசுபடுத்தி பேசுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்றிய அரசுல ஆளக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டத்துல இருந்து இந்தியா விடுபடணும்னு சொல்றாங்க. மாநிலத்தில் ஆளக்கூடியவர் நல்லவை எங்கிருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை வைக்கிறாரு. அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி சார்? இல்ல, இது வந்து இவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக கம்யூனிஸ்டோட இவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. திமுகவுக்கு என்னைக்குமே உடன்பாடு இருக்கு, கொள்கை ரீதியாக உடன்பாடு இருந்திருக்கு. ஆனா என்ன கம்யூனிஸ்டுகள் செய்த ஒரு தவறு, அந்த தேசிய இனங்கள் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக பேசல அப்படிங்கிறதுனாலையும், சினிமா மோகம் வந்து மக்கள்கிட்ட இருந்ததை திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக பயன்படுத்திக்கிடுச்சுங்கிற காரணத்தினாலையும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த தேசிய இனங்கள்ங்கிறதுல வந்து அழுத்தமான நம்பிக்கை கொண்டதை மிக விவரமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதில் வெற்றி கண்ட காரணத்தினாலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்மால் ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி தோன்றுவதற்கு முன்னாலேயே தேசிய இனங்கள் குறித்து இவங்களுக்கு பார்வை இருந்தது சார். அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இந்தியா இருக்கு அப்படின்னு அந்த டேர்ம பேசியது பெரும்பாலும் அவங்கதான் முதல்ல. அதற்கு பிறகு லாங்குவேஜ் மக்களுக்கு புரியல சார், அவங்க பேசுற லாங்குவேஜ் மக்களுக்கு அடிப்படை கோளாறாங்க, அடிப்படை கோளாறாங்க. இவர் அண்ணா பேசுற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சது, இதுதான் உண்மை. கம்யூனிஸ்டுகளோட அதிகமா தேசிய இனங்களை பத்தி பேசினவங்க யாருமே கிடையாது. சோவியத் யூனியன் வந்து ஒன்றுபட்டு முதல்ல அவ்வளவு தூரத்துக்கு ஒன்றுபட்டு வந்தது காரணமே எல்லா தேசிய இனங்களையும் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அப்படிங்கிறது முழு அடிப்படையான காரணம். அங்கீகரிச்சது மட்டும் இல்ல, அந்த தேசிய இனங்களுக்கு முழு உரிமைகள் கொடுக்கப்பட்டன. யாராலும் மறுக்க முடியும். தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை பத்தி யார் எங்க பேசினாலும் லெனினுடைய பேச்சுக்கள்ல இருந்து தான், எழுத்துக்கள்ல இருந்து தான் பேச வேண்டியதாகவும் இருக்கும். அது ஒரு தனி சாப்டர் சார். இப்ப நம்ம அந்த கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு வந்துருவோம் சார். எதுக்காக சார் தமிழ்நாட்டுல வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி என்டிஏக்கு அதிமுக தலைமையில கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. ஆனா அதிமுக எதுவுமே செய்ய மாட்டேங்குது. இவங்க கீழே எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, முடிச்சு வைக்கிறதுங்கிறது இதுதானா? அதிமுக தலைமையில கோஆர்டினேஷன் கமிட்டி வச்சு தினகரன் கொஞ்ச நாள்ல மறுபடியும் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு, இவங்களுக்கு பயமா இருக்கும். அதனால நம்ம தான் எல்லாரையும் ஒரு வழியா ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் இங்க வந்து
எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துலயும் என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய கட்சி, தலைமை தாங்கிற கட்சி அதிமுக. ஆனா அதுக்கு எந்த சேயுமே இல்லை போல. அது மாதிரி தான் தெரியுது. எல்லாத்தையுமே அதுல இன்னொரு தீர்மானிக்கிறது பிஜேபி தான். அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு அது தொடர்பாக ஒரு செய்தியும் அது ஒரு ட்ரிகர் பண்ற செய்திகளாக வந்த செய்தியாகவும் இருக்கலாம். அது பாட்டாளி மக்கள் கட்சி கிளைம் பண்றாங்க இப்போ 2 பேருமே நாங்க தான் ஒரிஜினல்னு. அதனால சின்னத்தையும் கிளைம் பண்றாங்க. அதனால சின்னத்தை முடக்கி வச்சுட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அன்புமணி தலைமையிலான பிரிவை தாமரையிலேயே நிற்க வைப்பதற்கு ஒரு திட்டம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தை வெளிப்படுத்துத ஒரு செய்தி கட்டுரை. நடக்கலாம். ஏன்னா பிஜேபி எல்லா விதமான ட்ரிக்கும் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். பிஜேபி எதிர்கட்சியாக இருப்பது ரொம்ப சேஃப். நட்பு கட்சியாக இருக்கிறதா ரொம்ப ஆபத்து. அவங்க எதை வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதுதான். பிரசிடென்சஸ் பார்க்கும்போது, ஏற்கனவே நடந்தவற்றை பார்க்கும்போது அப்படி ஒரு முடிவுக்கு தான் வர முடியுது. அது ஒரு பக்கம் சார். ஆனா இயல்பாக நடக்கிற சில விஷயங்களுக்கு கூட கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்துருவோமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. ஆமா, வருது. நிஜம்தான். சாதாரண ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தா கூட இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள விரிசல் விரிசல் விரிசல்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த மாதிரி இல்ல, எங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை உருவாக்குவதற்கு பிஜேபி முயற்சி செய்யுதுன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. அவங்க கட்சி ஆபீஸ் பேரஸ் பேசுறதுக்கு பிஜேபி முயற்சி செய்யுதுன்னு இவர் எப்படி சொல்றாருங்கிறது தெரியல. அப்போ ரியல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாம எல்லாரும் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ்ங்கிற மாதிரி இருக்காது இல்ல? எப்படி சார் அது? இல்ல, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றபடிதான். அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, என்ன காரியம் நடந்தாலும் பிஜேபி பழி சொல்றதுன்னு சொல்லி மைண்ட் செட். அது மாதிரி இவங்க கட்சியில சில பேர் வேற மாதிரி பேசுறாங்கன்னா அதுக்கு பிஜேபி எப்படி பொறுப்பாக முடியும்? காங்கிரஸ் கட்சியில சில பேர் வேற மாதிரி பேசுறாங்க. அவங்கள சரிப்படுத்துறதை விட்டுட்டு இதுவும் பிஜேபியுடைய சதின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. பிஜேபிக்கு ஆசை இருக்கு, காங்கிரஸ்ல வேற மாதிரி பேசணும், இந்த டிஎம்கே கூட்டணி உடையணும்னு பிஜேபிக்கு ஆசை இருக்கு. ஆனா அதனால பிஜேபி தான் இந்த விரிசலை தோண்டுச்சுன்னு அது சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசிக்கிட்டு இருக்கவர் ஹீஸ் அ காங்கிரஸ் இரிட்டேஷன் ரொம்ப நாளா. அதனால அவர் பிஜேபி சொல்லி பேசுறான்னு சொல்லி நம்ம நினைக்க முடியுமா? அந்த மாதிரி பேச முடியாது. ஆனா பிஜேபிக்கு அப்படி பெருமைகள் பல இருக்குங்கிறதையும் நம்ம மறுத்துட முடியாது. ஆமா, மறுக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. சசி தரூர் என்ன ஆனாரு? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபி பக்கம் போய்கிட்டு இருக்காருல்ல. அது இப்போ மல்லிகார்ஜுன கார்கேயையும் ராகுலையும் இடையில பார்த்து ஒரு லாங் சிட்டிங் பேசிட்டு வந்தாரு சார். அதுக்கு பேசிட்டு வந்தாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபி ஆதரவா அவர் பேசுவாரு. அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமா தான். திருவனந்தபுரத்துல அவருடைய சேவை தீர்ந்து போச்சா? பாஜகவுக்கு கார்பரேஷனை கைப்பற்ற உடனேயே தீர்ந்து போச்சா? எலெக்ஷன் வருது, அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதுல ஒரு பயன்படுவாரான்னு சொல்லி அவங்க பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு பயன்பட மாட்டேன்னு இவர் சொல்லியிருக்கலாம். அதாவது கட்சி மாறுற அளவுக்கு பயன்பட மாட்டேன்னு இவர் சொல்லியிருக்கலாம். அவருக்கு தெரியாது என்ன நடந்தது. நான் இதனாலதான் இந்த கெஸ்ஸிங் கேமுக்கே போறது இல்லை. எதுக்கு நம்ம ஊகிச்சுக்கிட்டு இருக்கணும்? வெளியில என்ன நடக்குதோ அதனுடைய பேஸ்ல தான் பேச முடியும். நீங்க சொல்ற பொழுது இப்ப இவர் போய் மறுபடியும் ராகுலையும் கார்கேயும் பார்த்திருக்காருன்னா ரீகன்சிலியேஷனுக்காக போறாரு அப்படின்னு தான் நம்ம ஊகிக்க முடியும். ஏன்னா இவர் பேசின சில பேச்சுக்கள்லாம் பிஜேபிக்கு ஆதரவா பேசினாரு, வெளிப்படையாக பேசினாரு. அதனால இன்னைக்கு ரீகன்சிலியேஷன் போறாரு. அப்படி ஏன் ரீகன்சிலியேஷனுக்காக போறாரு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ற காரணம் சரியா இருக்கலாம். பிஜேபி சரி கார்பரேஷனை பிடிச்சிட்டோம், இனிமே இந்த ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கோல்டு ஷோல்டர் கொடுத்துருக்கலாம். அதனால இவர் இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நம்ம நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில அந்த துல்லியமான தாக்குதல்கள் அப்படின்னு இவங்க நடத்தின சிந்தூர் ஆக்டிவ் ஆபரேஷன்ல சர்வதேச அளவுல போய் நியாயங்களை எடுத்து சொல்வதற்கு குழு போட்டு இவர் காங்கிரஸ் சார்பாக அனுப்பி வச்சது ஒரு பிளானாக இருக்கலாம், அல்லது அதற்கு இவரை பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கு மேல அதுல பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆமா, அதுல சசி தரூர் அப்பாயிண்ட் பண்ணதே சந்தேகத்துக்குரியது. ஏன்னா நீங்க எல்லா கட்சிகளையும் கேக்குறீங்கன்னா அந்த கட்சிகள் தான் சொல்லணும் நாங்க இன்னார் அனுப்புறோம்னு சொல்லி.
அதை விட்டு இவங்களா வந்து சசி தரூர் வந்து செலக்ட் பண்ணாங்க பிஜேபியா. ஆப்ஷன்ஸ் சாய்ஸ்னு இருக்குல்ல சார். நாங்க விரும்புற ஆளைத்தான் நீங்க உங்க பட்டியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே அது. இங்க அப்படி செய்யல, டிஎம்கேல அப்படி செய்யல. கனிமொழி வந்து இவங்களுடைய இதோட போனாங்க. அங்க காங்கிரஸ் காங்கிரஸ் வேண்டே அவங்க பயில கிடப்பினாங்க. என்ன சொல்ல போனா எதிர்கட்சிகள் வந்து அதுக்கு இணங்கி இருக்கு. எதிர்கட்சிகள் அதுக்கு இணங்கி இருக்கவே கூடாது. ஒரு ஒரு தேசியம் ஒற்றுமை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க பண்ண ஒரு பெரிய தியாகம். எதிர்கட்சிகளும் அந்த நேரத்துல ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய தியாகம். ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அத்தனை கோளாறு இருந்துச்சு. அதை பத்தி பேச முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவாங்க. நீங்க தானே போய் வெளிநாட்டுல போய் எங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லி இவங்க சொல்லிடுவாங்க. அது தெரிஞ்ச எதிர்கட்சிகள் வந்து அந்த தியாக உணர்வு தான் சார். அந்த தியாக உணர்வு தான் இப்ப நரவணை புத்தகம் தொடர்பான சர்ச்சைகளை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப தியாகம் பண்ணிட்டு இப்ப தியாகம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. அதனாலதான் நாடாளுமன்றமே நடக்கல. அப்படித்தானா? ஆமா, அப்படித்தான். அவரு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காருங்க. இவங்க வந்து இது லோ லெவல் டேங்கர்ஸ் எடுத்துக்கிட்டு சீன படை வந்து முன்னேறிக்கிட்டு வருது. அந்த ஃபீல்டு கமாண்டர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, தளபதிட்டு வந்து சொல்றாரு. உடனே தளபதி வந்து இவர்கிட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஏன்னா வழக்கமா வந்து இந்த எதிர்த்து அடிக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட இருந்து மீடியம் டேங்கர்ஸ் நம்ம ஃபீல்ட்ல இருந்தது. அதனால தளபதி சொல்றது, எங்களால எதிர்த்து அடிக்க முடியும், நாங்க வந்து புறந்தள்ளிட முடியும். ஆனா திஸ் வில் எஸ்கலேட், இதோட நிக்காது. அப்போ வார் எஸ்கலேஷன்ங்கிறது வந்து நாங்க முடிவெடுக்க முடியாது, அது அரசியல் தலைமை தான் முடிவெடுக்கணும். அதனால இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ராஜ்நாத் சிங் வந்து முதல்ல பதிலே வரல. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் வந்து நான் பிஎம் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பதில் என்ன வருது, இவற்றை வந்து இந்த ஃபீல்டு கண்டிஷன் படி நீங்க நடவடிக்கை எடுத்துக்க அப்படின்னு பிஎம் சொல்லிட்டாரு. இது மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து இவங்க சுட்டிருந்தாங்கன்னா, இந்தியாவில இருந்து சுட்டிருந்தாங்க அந்த டேங்கரை பார்த்து, அவங்க வந்து டிட்டர்மினேஷனா இதை ஒரு சாக்கா வச்சு இந்தியா தான் எங்களுக்கு முதலடி கொடுத்தது, நாங்கள் பதிலடி தான் கொடுத்தோம்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்ப ஃபீல்டு கமாண்டர் 500 மீட்டருக்குள்ள வந்துட்டாங்க. ஃபீல்டு கமாண்டர் நியூஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. சார் வி ஹவ் டேக்கன் பொசிஷன், நம்ம டேங்கரை நாங்க நிப்பாட்டி வச்சுட்டோம், இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது, என்ன செய்யணும் அப்படின்னு. அன்னைக்கு தளபதி ரொம்ப புத்திசாலித்தனமா, எந்த விதமான அரசியல் ரீதியான முடிவும் வராததுனால ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்தாரு. புட் தம் இன் தி அஃபென்ஸ் பொசிஷன், டேங்கர் எல்லாம் நிப்பாட்டி வைங்க, சுடுறதுக்கு ரெடியா இருக்கும்னு. ஆனா சுடாதீங்க, சுட்டுட்டோம்னா நம்ம தான் முதல்ல சுட்டோம்னு வந்துரும். ஆனா நீங்க வந்து அஃபென்ஸ் பொசிஷன் நிப்பாட்டி வைங்க. நிப்பாட்டி வச்ச உடனே சீனா வந்து ஐயோ நம்ம என்னமோ நினைச்சோம் சும்மா இருப்பாங்கன்னு ரெடியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதைத்தான் அவர் எழுதினார். அவர் எழுதியிருக்காரு. இதைத்தான் இந்த மாதிரி தான் இந்த நரேஷன் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன புக் இன்னும் வழியில வரல. கேரவன்ல அதனுடைய பகுதியை எடுத்து கேரவன்ல போட்டது, அது எல்லா இடங்கள்லயும் கோட்டாகி அடுத்தடுத்த கட்டுரைகளாக பலர் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. மீடியாலையும் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்துல அதை பற்றி பேசுவதற்கு ஆளுங்கட்சி தயாராக இல்லாமல் இருந்தது. அதோட அந்த விஷயம் நிக்குது. திரும்ப அது எப்போ பெரிதாக கிளம்புமோ தெரியல. வேற நிறைவாக நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க சார். அதோட நிறைவு செய்யலாம் சார். இல்ல, இதை வச்சுதான் நிறைவா சொல்லணுங்க. அதாவது மோடி வந்து ஒரு இமேஜ் தன்னை பத்தி கொடுத்திருக்காரு. அந்த இமேஜுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவர் நடந்துகிட்டதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாட்டோட அவர் வந்து கார்கில் யுத்தத்திலையும் சரி, 1971 பங்களாதேஷ் யுத்தத்திலையும் சரி, எல்லா முடிவுகளும் அரசியல் தலைமையினால் உடனுக்குடன் எடுக்கப்பட்டன. அதையும் அவர் குறிச்சு பேசியிருக்காரு அதுல. அதனால மோடியுடைய பிம்பம் தான் இது நாட்டுக்கு நல்லதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, விஸ்வகுரு அதனால ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, இப்படி சீன படைகள் வந்து நம்மளை நெருங்குது, நம்ம என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஃபீல்ட்ல நீங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்றதை விட பிரச்சனையை கை கழுவுறது இருக்கவே முடியாது. ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியணும். நான் அடிக்கடி சொல்றேன், புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். புரியணும். அதான் அந்த பிம்பம் சரியுது அப்படிங்கிறது அடுத்தடுத்து பல நிகழ்வுகள்ல இந்த சீசன்லயே வரிசையாக வர்த்தக ஒப்பந்தம், அதுக்கப்புறம் அங்க உண்டான அந்த ஃபைல்ஸ், இப்படி பல விஷயங்கள் ஒரே நேரத்துல வந்து தொல்லைகளை கொடுக்குது. அவருக்கு பிம்ப சரிவுக்கான தொல்லைகளை கொடுக்குது. ரைட் சார். பிம்பம் யார்கிட்ட சரியுது? உங்ககிட்டயும் எங்கிட்டையும் சரியுது. ஏற்கனவே நமக்கு வந்து அவரை பத்தி பெரிய பிம்பம் கிடையாது. பிம்பம் எங்க சரியணுமோ அங்க சரியணும். நாட்டுக்கு நல்லது நடக்கணும். இவர் தன்னை சரிப்படுத்திக்கணும் அல்லது பிம்பம் சரியணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.